துரோகமா இல்லையா? இன்னைக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட் நடந்த நிகழ்வு. நீங்க தேவகிரி 1308 விழுந்ததா இல்லையா நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க. மாலிக் காஃபூர் யாரு? ஈசன் ஆப்கானியன், அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி. நமக்கு சொந்தமான நம்மை சேர்ந்தவனா? நம்மை சேர்ந்தவன் நினைச்சா அவர் இந்த நாட்டின் எதிரிங்க. மதம் எதா இருந்தான்னு ஏகம் சத் விப்ரா பௌதாவதந்தி, உண்மை என்பது ஒன்றுதான். இந்த மாதிரி அவங்களும் என்னுடைய சார்ந்து ஒரு மூவியா இல்ல இல்ல, அவங்களும் இந்த நாட்டிற்கு எதிரானதை எதிரியா காட்டணும். நான் அவங்க இவங்கன்னே பேசல. முஸ்லிம்களா இருந்தாலும் இந்த நாட்டை தான் நேசிக்க வேண்டும். இந்த நாட்டின் மீது படையெடுத்தவர்கள் அவர்களுக்கும் எதிரிகள். பாபர் அந்நியன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன், படையெடுப்பாளன். பாபருக்கு நமக்கும் நெருக்கம் இருக்கா? சொந்தம் இருக்கா? உறவு இருக்கா? கிடையாது. அவன் அந்நியன். ஆகவே அந்த எண்ணம் ராஜாவா இருந்தாலும் ராஜா ஹுசைனா இருந்தாலும் அதே எண்ணம் இருக்கணுங்கிறேன். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று. இதை நீட்டி போறதுல பிரயோஜனம் இல்லை. சார் உங்களுக்கு மூவி போட்டு காமிச்சாங்க. 3 மூவியுமே உங்கள்கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. வேற வேற நபர்களுக்கு போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன்ல இதாகும்ல. தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ண போறாரு, யாரையும் அதுல தடை பண்ண போறது இல்ல. இந்த சித்தாந்தை சேர்ந்தவர் தான் இந்த படத்தை பார்க்கலான்னு ஏதாவது அதுல டைட்டில் ஏதாவது போட்டிருக்கா? வந்தவங்க ஃபுல்லாமே இந்த சித்தாந்தத்தை சார்ந்தவங்க தான். அப்படி எடுத்துக்காதீங்க. தேசபக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்குன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மோகன்ஜிக்கு முதல்ல எதிர்ப்பு அதிகமா இருக்கு. ரொம்ப நாளாவே பாட்டு பாடின சின்மை கூட படம் இது பண்ணிட்டாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ரொம்ப இதுல உண்மையா இது நடந்ததுன்னா அதை மக்களுக்கு காட்டணுமா வேண்டாமா, தெரியப்படுத்தணுமா வேண்டாமான்னு பார்த்தா நான் உங்களுக்கு ஏறே சொல்றேன். அவர் படத்துல அதெல்லாம் அறுதிட்டு சொல்ல முடியாது சரித்திரத்தை எப்போதுமே. ஏன்னா இந்த சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற அந்த சல்தனேட் மதுரையில் இருந்த சுல்தானகத்தினுடைய 8வது சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா. சிக்கந்தர் பாதுஷாவை குமாரகம்பனுடையார் கொன்றது 1372 சொல்றவங்களும் இருக்காங்க, 1377 சொல்றவங்க. அதனால அது சொல்லலையே ஒழிய படத்துல இது என்னோட நினைவுப்படி நான் சரித்திரம் படித்ததன் ஞாபகம் இருக்கிறது படி 1308 தேவகிரி என்பது என்கின்ற சமஸ்தானம் வீழ்த்தப்பட்டது. இது சரித்திரத்துல நடந்திருக்கு. சரி, 12,000 வைணவர்கள் ஸ்ரீரங்கநாதனுக்காக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்களா இல்லையா? இது சரித்திரத்துல நடந்திருக்கா நடக்கல? நாம அதுதான் பார்க்கணும். உண்மை மற்றபடி எல்லாம் சினிமாவுக்காக கேரக்டர், அதுக்கான ஒப்பனைகள் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இது நடந்த சரித்திரம். சரித்திரம் என்பது அனைவருக்கும் பொது. தமிழ்நாட்டிற்கு ராஜாவுக்கும் பொது, ராஜா ஹுசைனுக்கும் பொது, யாருக்கும் பொது, அன்வர் பாஷாவுக்கும் பொது. ஆகவே அவர்கள் எல்லாருமே நாம ஒன்றாக இணைந்து, அந்நியன் படையெடுத்தவன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன், படையெடுப்பாளன், அவங்களுக்கு எதிரான எண்ணம் எல்லாருக்கும் வேணுங்கிறேன். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு தமிழ் சினிமால. இந்த மாதிரி இந்து முஸ்லீம் இந்த மாதிரி படங்கள் வந்தது இல்ல. நீங்க சார் பாக்குறீங்க, நான் இதை இந்து முஸ்லிமாவே பார்க்கல. அலாவுதீன் கில்ஜி என்கின்ற ஆப்கானியன், முகமது பின் துக்ளக், பார்க்க மாட்டாங்களா சார்? பார்க்கணும். பார்க்க வைக்கிறதா ஒரு லீடர்ஷிப்புக்கே அழகுங்கிறேன் நான். மக்கள் அப்படி பார்க்கணும். என்றால் எது தேசம்? நேஷன்ங்கிறதுக்கு டெபினிஷன் என்ன? பகைவன் யார், நண்பன் யார் என்பதில் ஒத்த கருத்து உள்ள மக்களை கொண்டது ஒரு தேசம். அப்படி இருக்க மாட்டார்கள்னா அவர்கள் அந்நியர்கள், அவ்வளவுதான். ஆகவே ஒரு தேசம் இது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காத தலைமையின் தவறு. ஐ அட்மிட், நான் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் லீடர்ஷிப். அதனால நாம ஒரு நாடு என்று சொன்னால் நண்பன் யார், பகைவன் யார் என்பதிலே ஒத்த கருத்து இருக்கின்ற மக்களை கொண்டதே ஒரு நாடு. நன்றி.